சிரிச்சார். அப்படி ஒண்ணு இருக்க முடியாது. ஒருவேளை நீங்க காட்டினா அந்த கண்களுக்கு நான் அடிமை, அந்த கண்ணுக்கு சொந்தக்காரர்களுக்கு நான் எட்டைக்கும் 7 பிறவிக்கும் அடிமை. இது சத்தியம்னுட்டார். எதிராஜர் கண்கள்ல கண்ணீர். நீதாண்டா பயிரம் எனக்கு வேணும். இந்த பக்தி பண்றதுக்கு இந்த நிர்ணயம், இந்த ஒரு தைரியம், நான் என்ன பகவானுக்கு விலையா கொடுக்கிறேன்ற ஒரு மனோபாவம். ஏன்னா எல்லாருமே தான் தனக்குரியவர்கள், இது என் வாழ்க்கை, நான் எனக்குரியவன் ஒரு அபிப்பிராயத்தை தான் இருக்கும். நான் பகவானுக்குரியவன், நான் பகவானுடைய அடிமை, நான் பகவானுடைய சொத்து, தாவக்காகான்னு கோபிகைகள் போல ஒரு பாவம். அதுதான் வேணும். நீதாண்டா வயல வேணும், வாடா. கையை பிடிச்சார், அழிச்சுட்டு போறார். ஜோரா கோவிலுக்கு அழிச்சுட்டு போய் ரங்கநாதன் முன்னாடி நிக்க வச்சார். ஜம்முன்னு படுத்துட்டு. ரங்கனுக்கு என்ன போகசைன மூர்த்தி, இந்த காலை நீட்டுண்டு ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கிற அழகே. அமலநாதிபிரான் அடியார் கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல் மதிலரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் 7 கமலப்பூவழகர் என் அரங்கத்து இன்னமுதர். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே. எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஆழ்வார்கள் எல்லாரும் பாடின ஒரு பெருமாள் மதுரகவி ஆழ்வார தவிர ராமனே ஆராதனை பண்ண ஒரு பெருமாள் ஆச்சரியமான ஸ்ரீரங்கநாதன். அந்த ரங்கநாதன் முன்னாடி நிக்க வச்சுட்டு, ரங்கா இந்த பிள்ளை ஆண்டானுக்கு உன் கண்ணழக காட்டு பயல தொடவே செய்தி ஆய்ச்சியோர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானே. ஆய்ச்சியர்கள் எல்லாம் கண்ணால பார்த்து மயக்கினியோன்னு அந்த கண்ணை காமி இந்த பயலுக்கு. கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோ ரம்பாவாய். அந்த மாதிரி கண்ணை காமிடா. உடனேயே இந்த தனுர்தாசர் ரங்கநாதனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்க பகவான் அழகாக அந்த கண்ணை அப்படியே திறந்தான். கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் கொஞ்சம் அப்படி திறந்தான். சாதுஜாத சத் சரசி ஜோதர ஸ்ரீமுஷாதிருஷா சுரதநாததே அசுல்கதாசிகா வரத நிக்னதோ நேஹ கிம்வத. கோபிகா கீதத்திலே கோபிகள் சொல்றா ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜகன்னு சொல்லும் பொழுது சரத்காலத்துல அப்ப மலர்ந்த ஒரு தாமரை புஷ்பம் போன்ற சிவந்த ஒரு கண்ணா, கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. பெரிய கண்ணு. இந்த கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திறந்தான பெருமாள். இந்த தாமரை புஷ்பம் அப்படி மலர்ந்தா போல ஜம்மன் அப்படி மலர்றது. ஆச்சரியமா இருக்கு அந்த பிரபுவுடைய கண்கள். அசந்து போயிட்டார். இந்த கண்ணுக்கு நான் அடிமைன்னு குதிச்சார். குதிச்சவர் உடனே எதிராஜன் காலில் விழுந்து சேவிச்சார். எதிராஜன் கேட்டார், ஏண்டா பயல, இது நீ பார்த்து அனுபவிக்கிற கண்ண காட்டிலும் வசத்தியோ தாழ்த்தியோ நீ சொல்லு. இந்த உடனே தனுர்தாசர் கண்ணத்தை போட்டுக்கிறார். தப்பு தப்பு. அந்த கண்ணை போய் ஆச்சரியமான இந்த கண்ணோட சொல்லலாமா, ஒப்பிடலாமா? அது பீல சொரியடா. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கண்ணு ஆஹா ஓஹோ. இப்ப ரங்கநாதன் கண்ணை பார்த்தோம், ஐயோ காத்தால அந்த கண்ணை பார்க்க முடியுமா? இந்த கண்ணு அச்சோ எப்படி இருக்கு.
என்ன கொள்ளையடிக்கிறதே கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே. கண்ணையே கயிறா வச்சுண்டு கொக்கி போட்டு இழுக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன், மாட்டினுட்டேனே. இந்த கண்ணை போய் நான் பார்த்தேனே. அவளும் நோக்கின ஒரு கண்ணா, சன்னலும் நோக்க அவளும் நோக்க, அப்படி ஒரு கண்ணாச்சு. அந்த கண்ணை பார்த்துட்டார். கண்ணை வேற உருட்டி 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 பார்க்கறது. என்னடா பயல, என் கண்ணை விட உனக்கு அழகான ஒரு கண்ணு இருக்க, உதப்படுவா. என் கண்ணு தான் அழகு சொல்லு. அந்த கண்ணை உருட்டி அழக என்னமோலாம் லீலைகள்லாம் காட்ட, அந்த கண்களுக்குள்ள 1008 குறும்ப காட்ட அசந்து போனார் தனுர்தாசர். இந்த செம்பருத்தி புஷ்பத்துல குருவி உட்காந்து, கருங்குருவி உட்கார்ந்த போல இருக்கான் இந்த கண்மணி. பல 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 ஜொலிக்கிறது. உடனே தனுர்தாசர் பார்த்து, எனக்கு எப்பொழுதுமே இந்த கண்ணை பார்க்கணுமே, நீங்க ஒரு நாள் காண்பிச்சு கொடுத்தால. எதிராஜ சிரிச்சா, நான் சொல்ற மந்திரத்தை நீ விடாம சொல்லிட்டு இருந்தா நித்தியம் நீ பார்க்கலாம். அப்படியா, எனக்கு உடனே 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 எனக்கு சொல்லிக் கொடுங்கோ. எதிராஜ சிரிச்சார். ஓடி போய் காவிரியில் குளிச்சுட்டு வாடா வயல. குடு குடு குடுன்னு ஓடினார். பெண்டாட்டி நிக்க வச்சதே மறந்து போயிடுது. அவ்வளவுதான், அந்த கண்ணு விட்டாச்சு. ஓடினார், காவேரியில் குளிச்சார், விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்தார். எல்லாரும் ஓடி வரதை பார்த்து சில பேர் கலாட்டா பண்ணான். என்னதை பார்த்தா அதில் ஓடி வரலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணான். அவளுக்கு தெரியல இவர் பார்த்த பக்தி. அந்த கண்கள் பல பேர் பார்த்ததே இல்லை அந்த கண்களை. ஓடி வந்தார் குடு 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 குடுன்னு. எதிராஜர் உடனே அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வச்சு பிள்ளை உறங்காவில்லிதாசர் அப்படின்னு ஒரு தாசிய நாமத்தை கொடுத்தார். அவர் தான் தனுர்தாசர்னு சொல்றோம். இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர்னு நாமத்தை கொடுத்துட்டார். அவர் உடனே எதிராஜன் கால் பக்கத்திலே உட்காந்துட்டார். எதிராஜன் சொன்னார், அப்பா கடமையை பண்ணு, மனைவியோட குடும்பம் நடத்து, ராஜசபைக்கு போய் கைங்கரியம் பண்ணு, என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு வாழ்க்கை வாழு, நித்தியம் பகவானை வந்து பாருடா பயல. இவருக்கு பிரியறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டாரு, அதனால சரி. என்ன பாக்கியம் பாருங்கோ, ஒரு மல்லர் தலைவன், ஒரு மல்யுத்த வீரன், உடம்ப தான் பெருசா நினைச்சிட்டு இருந்தவன். இன்னைக்கு உடம்பு பெருசு இல்லை, பகவானுடைய கண்கள் பெருசுன்னு முடிக்கிறார். அதான் தொண்டர்களுடைய பலம். உடனே ஆச்சரியமா அவர் சொன்னபடி கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி ராமானுஜர் நீ ஸ்ரீரங்கத்திலே வந்து குடுத்தனம் இருந்துக்கோ, திருவள்ளரை போக வேண்டாம். சரி. உடனே அவர் ஸ்ரீரங்கத்திலே வந்து குடுத்தனம் இருந்தாச்சு. ராஜசபைக்கெல்லாம் போறார். அவனுக்கு ராஜனுக்கு மல்யுத்த வீரனா இருக்கார், செக்யூரிட்டி கார்டா இருக்கு, எல்லாம் இருக்கார். ஆனா இப்பொழுதுலாம் அப்பப்ப கண்கள்ல ஆனந்த பாஷம், மயிர்கால்கள் குத்திண்டு நிக்கிறது. ராத்திரி எல்லாம் ஆஹா என்ன அழகு அந்த கண்கள் அப்படின்னு. உடனே மனைவி கேட்கிறா, என் கண்கள் தானே, சீ நான் சொன்னது ரங்கநாதனுடைய கண்கள். அவளுக்கு அதுல வருத்தமும் இல்லை. சரி பரவாயில்ல. உடனே அவ சொன்னா, எனக்கும் அந்த கண்களை பார்க்கணுமே, எனக்கும் அந்த கண்களை காண்பிச்சு கொடுப்பாளா. உடனே எதிராஜன் சொன்னார், அந்த எதிராசனுடைய தியானத்துல பிள்ளை உறங்காவில்லிதாசர் சொன்னார், அதெல்லாம் காட்டக்கூடிய சக்தி எனக்கு கிடையாதும்மா. அவர் காண்பிச்சு கொடுத்தார், நான் பார்த்தேன். உனக்கும் பார்க்கணும்னா நீ எதிராஜர் சிஷ்யா மாறிடு. அவர் 2 பேருமா சேர்ந்து அந்த கண்ணை பார்க்கலாம். அச்சோ நீ பார்க்கணும் தெரியுமா, இந்த கண்ணு என்னெல்லாம் பேசுறது தெரியுமா, அது பார்க்கறது, சிரிக்கிறது, முறைக்கிறது, என்னமோலாம் பண்றது. அச்சோ நீ பார்க்கணும். நீ பார்த்தா வச்சுக்கோய, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கலாம். அவ்வளவு தூரம் இந்த கண்ணழகில் மயங்கி போயிட்டார். பெண்டாட்டியுடைய கண்ணழகே கதின்னு கிடந்த ஒரு பிள்ளை உறங்காவில்லிதாசர் இன்னைக்கு ரங்கநாதனுடைய கண்ணழகே வசதின்னு முடிவு பண்ணிட்டார். உடனே பொன்னாச்சியாரும் எதிராஜனுடைய சிஷ்யாயாச்சு. 2 பேருமா பக்தி பண்ணிண்டு கைங்கரியம் பண்ணிண்டு வாழ்ந்துட்டு இருக்கார்கள். இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசருடைய மருமகன்கள் இருந்தா, வண்டர் சொண்டர்னு பேர் அவளுக்கு. அவர்களும் இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசருடைய முகமலர்ச்சி, அவர் முகத்தில் இருக்கிற அமைதி, அவர் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு நாள் அவர் இடத்துல கேட்டா, முன்ன மாதிரி நீங்க இல்லை, இப்போ உங்க உடம்ப காட்டிலும் முகம் நன்னா இருக்கு, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு, எவ்வளவு பிரசன்னமா இருக்கு, எத்தனை தூரம் முகத்துல ஒரு சந்தோஷம், இந்த ஆனந்தம் எங்களுக்கு வேணும். மனசுல ஏதோ ஒரு பாரம் அழுத்துறது, என்னமோ சாப்பிட்றோம், என்னமோ தூங்குறோம், ஒரு நிம்மதி இல்லை. நீ ஏதோ ஒரு ரகசியம் வச்சுருக்க, எங்களுக்கும் அந்த ரகசியம் சொல்லிக் கொடுங்களே
உடனே அவர் கையை கூப்பிண்டார். எல்லாம் எதிராசன் தான், வா அழிச்சுட்டு வந்துட்டார். உடனே எதிராசன் திருவடிகள்ல வா 2 பேரும் சரணாகதி பண்ணா எதிராசன் சுவாமி ராமானுஜர் அவர்களுக்கு மந்திர உபதேசம் எல்லாம் அழகா பண்ணி வச்சார். இப்ப 3 பேரும் அவளும் ராஜனிடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. இப்படியே அவளோட கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஆச்சரியமா ராஜன் பார்த்துட்டே வர, முகத்துல எல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம். இவன் ராஜா தான், ஆனா முகத்தை எவ்வளவுதான் ஒரு கடுகடு சிடு ஒரு பயம், ஒரு டென்ஷன், பரபரப்பு இருக்கு. ஆனா அந்த வண்டர் சொண்டர் பிள்ளை உறங்காவில்லிதா சரிவா முகத்துல எல்லாம் அப்படி ஒரு பிரசன்னம். அவன் விசாரிச்சான். அவ சொன்னா, இந்த மாதிரி நாங்க எதிராஜனுடைய அடியவர்களா ஆயாச்சு, அதனால சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னான். ஒரு நாள் ராஜா பார்த்தான், கொஞ்சம் விளையாட்டு பார்க்கலாம், இவர்களிடத்துல கொஞ்சம் விளையாட்டு காண்பிக்கலாம்னு முடிவு பண்ணா. ஒரு நாள் அவர்கள்லாம் எங்கேயோ அப்படி போயிட்டு இருந்தான். இந்த வண்டர் சொண்டர் ராஜாவோட போயிட்டு இருந்தான். பிள்ளை உறங்காவில்லிதாசர் கொஞ்சம் பின்னாடி எங்கேயோ தள்ளி வந்துட்டு இருந்தா, ஏதோ காரியமா ஒரு பின்னாடி வந்துட்டு இருந்தா. அப்ப ஏதோ ஒரு இடத்தை காண்பிச்சு, இது உங்க பெருமாளுடைய கோவில் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே வண்டரும் சொண்டரும் ஆஹா பெருமாளேன்னு சேவிச்சுட்டார். உடனே ராஜா கிண்டல் பண்ண, அது ஒண்ணு உங்க பெருமாள் கோவில் இல்லை, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். உடனே அப்படின்னு நெஞ்ச பிடிச்சா 2 பேரும் மூர்ச்சியாய் விழுந்துட்டா. உசுர் போயிடுத்து. ராஜா பயந்து நடுங்கினா, இவ்வளவு தூரம் பக்தியா. உடனே இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசரை கூப்பிடுங்கன்னா அவர் ஓடி வந்தார். ராஜா விஷயத்தை சொன்னா, நான் விளையாட்டுக்கு ஏதோ காண்பிச்சேன், அவளை ஏமாத்தினேன், இப்ப உயிர் போயிடுத்து, என்னை மன்னிச்சிடுங்கன்னா. உடனே அந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் பார்த்தார். எதிராஜன் திருவடிகளே சரணம்னு சொன்னார். தன் காலால அவ உடம்பு இப்படி தடவி கொடுத்தார். உடனே 2 பேரும் நாராயணா நாராயணன் எழுந்தாச்சு. ஒரு மல்யுத்த வீரன். ஆனா எதிராஜ கிருபையில அவர் திருவடி தூளி பட்டு செத்து போனவா முழிச்சான்னா என்ன ஒரு பக்தி வந்திருக்கணும்னு பார்த்துக்கோங்க. பகவான் அவரை தன் குழந்தைய ஏத்துனுட்டான் ரங்கநாதன். அப்பதானே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியும். உடனே ராஜா பார்த்தான், பயந்து போயிட்டான். நீங்கள்லாம் ரொம்ப பெரியவாளா இருக்க, உங்களிடத்துல நான் ஏதான வேலை வாங்கிட்டு தான் எனக்கு பாவம் சேரும். அதனால நாளையிலேருந்து 3 பேரும் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு, இனிமேல் உங்களுக்கு மாசம் சம்பளத்தை நான் கொடுத்துறேன், வேலை மட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டான். உடனே இவர்களும் சரின்னு சொல்லிட்டு எதிராஜரிடத்துல விஷயத்த சொன்னான். எதிராஜரும் சிரிச்சார், ஒன்னும் சொல்லல. அழகா அவர்கள் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. மாச சம்பளம் வந்தது. ராஜா கொடுத்து விட்டுட்டான் ஒரு சேவகன் மூலமா. உடனே அந்த வண்டர் சொண்டர் பிள்ளை உறங்காவில்லிதாசர் அந்த தனத்தை கொண்டு போய் எப்பொழுது எதிராஜரிடத்துல கொடுத்துட்டு அப்புறமா தான் அவர் என்ன கொடுக்கிறாரு வாங்கிப்பார். அவர் தனத்தை கொடுத்த உடனே எதிராஜ் என்ன பண்ணுவார்னா, அப்பா இந்தா இதெல்லாம் அவனோட குடும்ப செலவுக்கு. அவர் அழகா சொல்லிடுவார், உனக்கு குடும்பத்தோட செலவு இருக்கு, இந்த வருஷம் அவ வந்திருக்கா, இந்த மாசம் விருந்து, அதெல்லாம் கரெக்டா பார்த்து எல்லாம் கொடுத்துட்டு இதுல ஒரு 10 ரூபாய் ரங்கநாதனுக்கு, 5 ரூபாய், அப்படியே தான் அவளுடைய தகுதிக்கு என்ன முடியுமோ அதுல 1 ரூபாவோ 2 ரூபாய் என்ன உண்டோ, இவ்வளவுப்பா ரங்கநாதனுக்கு உன் கைங்கறி ரூபா எடுத்துக்கிறேன்னு. இந்த வாட்டி கொண்டு வந்து 3 பேரும் அப்படி பணத்தை வச்சா. உடனே எதிராஜன் கேட்டார், என்னது இது அப்படின்னா. இல்ல ராஜா கொடுத்த சம்பளம். உடனே அவர் கையை கூப்பிண்டார். எதிராஜன் கையை கூப்பிண்டு, இத்தனை நாள் நீங்க வாங்கிட்டு இருந்த சம்பளம் நிஜமாவே நீங்க சரீரத்தினால ஒரு வேலை பண்ணீங்க, அதுக்கு அது கூலி கொடுத்தா அதை கொண்டு நான் பகவான கைங்கரியம் பண்ணேன். இது நீங்க வேலையே பண்ணல, சும்மா இனாமா வந்திருக்கு. இந்த பணத்தை எடுத்து நான் கைங்கரியம் பண்ண மாட்டேன்னு எதிராஜன் சொல்லிட்டார். என்ன குரு என்ன சிஷ்யர்கள்னு பார்த்துக்கோங்க. உடனே அவன் நடுங்கி போயிட்டு, அப்ப என்ன பண்ணட்டோம்னா கொண்டு போய் ராஜாவிடத்திலே கொடுத்துடுங்க, இந்த பணம் நமக்கு வேண்டாம், நீ சரீரத்தினால வேலை பண்ணியா ஒன்றும் இல்லையே, அவன் ஏதோ உன்னுடையதான அந்த காரியங்களை பார்த்து பயந்து போய் பணத்தை கொடுத்துட்டான், இது நமக்கு வேண்டாம், நீ சரீரத்தை ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சன்னா அந்த ஒரு பணம் தெய்வத்துக்கு கொடுத்தோம்னா தெய்வத்துக்கு அவ்வளவு சந்தோஷம், கொடுக்குற எனக்கும் சந்தோஷம், சம்பாதிக்கிற உனக்கும் சந்தோஷம், சும்மா இனமா கிடைச்சு கொண்டு போய் ஓட்டுனா அது தெய்வத்துக்கு ருச்சி இல்லை, எனக்கு ருச்சி இல்லை, உனக்கும் ஆனந்தம் கிடையாது, வேண்டாம்ட்டார். உடனே அவர்கள் 3 பேருமா போய் திரும்பி ராஜன் இடத்துல அந்த பணத்தை வச்சார்கள். உடனே ராஜன் என்னன்னு கேட்டா, எங்க குரு வேண்டான்னு சொல்லியாச்சு, அதனால எங்களுக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டாம், எங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணுமோ பகவான் நடத்துவான்னு சொல்லிட்டு வந்துட்டார்கள். ராஜா பார்த்தேன், இப்படி கூட ஒரு குரு இருப்பாளா, இப்படி கூட சிஷ்யர்கள் இருப்பாளா அப்படின்னு அசந்து போனான். உடனே ராஜா பார்த்தான், என்னையும் உங்க குருவிடத்தை அழிச்சுட்டு போவேளா, எனக்கும் ஆச்சரியமா உங்களை மாதிரி பக்தியை பண்ணணும்னு ஆசைன்னா. உடனே அவனையும் இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் எதிராஜரிடத்துல அழிச்சுட்டு வந்தார்.
எதிராஜர் அவனையும் சிஷ்யனா ஏத்துண்டு அவனுக்கும் பக்தி ரகசியத்தையும் பகவன் நாமத்தையும் உபதேசம் பண்ணார். ஒரு ஸ்திரீலோடன் பிள்ளை உறங்காவில்லி தாசரா மாறின உடனே எத்தனை பேர் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் பாருங்க. ஆச்சரியமா அந்த மாதிரி எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கார். எதிராஜர் எப்பொழுதுமே குளிக்க போவார். போகும் பொழுது முதலியாண்டான் கையை பிடிச்சிட்டு போவார். முதலியாண்டான்றவர் ஆச்சரியமான சிஷ்யர், எதிராஜருடைய சகோதரியுடைய பிள்ளை. இந்த முதலியாண்டான் பகவான் ராமனுடைய அம்சம்னு சொல்லுவார்கள். சுவாமி ராமானுஜர் லக்ஷ்மணனுடைய அம்சம், ஆதிசேஷ அம்சம். அதனாலதான் சுவாமி ராமானுஜர் சந்நியாசம் வாங்கிக்கிற சமயத்துல முதலியாண்டானை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணார்னு காண கிடைக்கிறது. லக்ஷ்மணன் ஒரு நாள் ராமனை விடமாட்டானு, அந்த மாதிரி அப்படி ஒரு முதலியாண்டான். குளிக்க போகும்பொழுது முதலியாண்டான் கையை பிடிச்சுன்னு அப்படியே போவார் யதிராஜர் சுவாமி ராமானுஜர். குளிச்சு முடிச்ச உடனேயே இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் தோள் மேல கையை போட்டுட்டு வருவார். பிள்ளை உறங்காவில்லிதாசர் பிராமணர் இல்லை, மல்யுத்த வீரன், கட்டுமஸ்தான உடம்பு, எப்போதும் உடம்புல எண்ணெய் எல்லாம் பூசிண்டு அவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பார். அவர் முறுக்கு மீசை அப்படியே தான் இருப்பார். ஆனா பக்தி வெளியில பார்க்கறதுக்கு கரடுமுரடான பாரத, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பக்தின்ற ஒரு ஈரம், கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருந்துதான் சேர்ந்தது. ஆச்சரியமா அவர் தோல் மேல கையை போட்டு பிள்ளை உறங்காவில்லிதாசருக்கு ஏதானம் பகவத் விஷயம் சொல்லிட்டு இப்படி வருவார். இது சில பேருக்கெல்லாம் பிடிக்கல. கொஞ்சம் பணக்காரலா இருக்கிறவா, தனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறவா, தான் பெரிய பக்தன் நினைக்கிறவாளுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஒத்துக்கொள்ள முடியல. இது என்ன சுவாமி ராமானுஜர் இப்படி எல்லாம் பண்றார், இதெல்லாம் ஒன்றும் நன்னா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஒண்ணுமே சொல்லல. ஒரு நாள் வாழலாம் பார்த்தா அது என்ன, எவ பார்த்தாலும் இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் தோல் மேல கையை போட்டுன்னு எதிராசன் வர்றது. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, பிள்ளை உறங்காவில்லிதாசர் தோல் மேல எதிராசன் கை போடப்படாது, பார்த்துடலாம் முடிவு பண்ணியாச்சு. என்னமோ ஏதோ ஒரு வேலையை கொடுத்து பிள்ளை உறங்காவில்லிதாசர் அந்த பக்கம் அனுப்பினான். அவர் சொன்னார், இல்ல இல்ல நான் எதிராசர் தோல் மேல கை வைப்பார், அதுக்கப்புறமா போறேன். இல்ல அவர் தான் சொன்னார், என்னமோலாம் பொய்ய சொல்லி பிள்ளை உறங்காவில்லிதாசர் அந்த பக்கம் வேற காரியமா அனுப்பியாச்சு. சுவாமி ராமானுஜர் அழகா குளிச்சு முடிச்சார், நெத்திக்கெல்லாம் இட்டுண்டார், கர்மானுஷ்டம் எல்லாம் முடிச்சார், படி ஏறினார், இப்படி தேடுறார், எல்லாரையும் தேடுதுன்னு தேடுறார். உடனே எல்லாரும் தேவர் என்னமோ தேடுறே, என்ன விஷயம்? எத்தினார் எப்படி பார்த்தார், எங்க பிள்ளை உறங்காவில்லிதாசரை காணமே, அவர் ஏதோ ஒரு காரியமா போயிருக்கார். அப்படியா, போக மாட்டானே, நான் சொல்லாம போக மாட்டேன். இல்ல ஏதோ போயிட்டா, அவசமா ஏதோ போய் சொல்லிட்டா, எத்திராஜன் இடத்திலே போய். உடனே எல்லாரும் அதுக்கு என்ன, உங்களுக்கு தோல் மேல கை வைக்க ஒரு தோல் வேணும், அவ்வளவுதானே, நான் தரேன். இது சாதாரண விஷயமா? அவர் என்ன தோலுக்காக ஏங்கின்னு இருக்கார்? அவருக்கு உடம்பு முடியலையா, பலம் இல்லையா? பகவானே நினைச்சான்னா அவரை கருடன் மேல தூக்கி கொண்டு போய் அழிச்சுட்டு போயிடுவான். இவன் நினைச்சுட்டா உங்களுக்கு கை வைக்கிறதுக்கு ஒரு தோல் தானே, நான் ஓடி வந்தா பிராமணா எல்லாரும். எதிராக சிரிச்சா. கடைசியில ஒரு பிராமணனை கூப்பிட்டார், இங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டார். பிள்ளை உறங்காவில்லிதாசரே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். அந்த உரிமை இருந்தது, இங்க வாங்கோன்னு இவரை கூப்பிட்டார். அவர் வந்தார். உடனே எதிராசன் அழகா தன் தோல்ல இருக்கிற காவி வஸ்திரத்தை எடுத்தார், காவிரில நினைச்சார், அந்த பிராமணர் தோல்ல போட்டார், அதுக்கு மேல தன் கையை அப்படி வச்சிருந்தார். உடனே எல்லாரும் பார்த்தா, பிராமணரும் பார்த்தார், இந்த மாதிரி நீங்க ஒன்னும் பிள்ளை உறங்காவில்லி இடத்துல பண்றதில்லையே. உடனே எதிராஜன் சொன்னார், என்னிடத்துல கொஞ்சம் அகம்பாவம் எல்லாம் இருக்கு, அகம்பாவம் மமக்காரம் எல்லாம் இருக்கு. அவன் தோல் மேல கை வச்சனா எனக்கு அதெல்லாம் விட்டு போயிடுறது, அதனாலதான் தோல் மேல கை வச்சுட்டு இருந்தேன். இப்ப உங்களிடத்துல நிறைய வேலை இருக்கு, உங்க தோல் மேல கை வச்சா இன்னும் வேற எனக்கு சேர்ந்துடும், அது ஒட்டாம இருக்கிறதுக்காகத்தான் துண்டை நினைச்சு மேல போட்டு அது மேல கைய வச்சேன்னு. இவாளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா போயிடுது. அது என்னது, பிள்ளை உறங்காவில்லிதாசனுக்கு அகம்பாவம் கிடையாதா, பற்றுதல் கிடையாதா, எதிர்பார்ப்பு கிடையாதா அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணா. எல்லாரும் குச்சு குச்சு குச்சுன்னு பிள்ளை உறங்காவில்லிதாசரை கேவலமா பேசுறா, கேவலமா நடத்துறா, ஓரத்துல போய் உட்காரு. அப்ப கூட ஒரு தேமேன்னு இருப்பார், ஒன்னும் சொல்லவே மாட்டார். எதிராசர் பார்த்தார், இதெல்லாம் நன்னா இல்லை. இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசனுடைய பெருமையை இவர்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆச்சரியமா ஒரு நாள் காத்தால அந்த மடத்துல இருக்கிற பிராமணர்கள் பெரிய சண்டை போட ஆரம்பிச்சு, கத்தின்னு இருக்கா. எல்லாரும் மடத்துல இருக்கவா எல்லாரும். எதிராசர் கேட்டார், என்ன ஆச்சு, ஏது விஷயம் அப்படின்னு கேட்டார். உடனே அவ சொன்னா, யாரோ எங்களுடைய வஸ்திரத்திலேருந்து ஒரு முழம் துணியை கிழிச்சுட்டு போயாச்சு, யார் திருடினான்னு தெரியல. உடனே எதிராஜன் சிரிச்சுட்டே சொன்னார், மடத்துல இருக்கிறவா யாராவது தான் அவசரமா இதான தேவைக்காக கிழிச்சிருப்பார்,
அப்ப கூட சந்தோஷப்பட்டுக்கோங்க, ஒரு முழம் தானே கிழிச்சா, மீதி வஸ்திரத்தை உங்களுக்காக தானே வச்சுட்டு போயிருக்கா. ஒருவேளை ஒரு முழத்தை மட்டும் உங்களுக்கு வச்சுட்டு மீதி எல்லாம் கிழிச்சுட்டு போனா நீங்க கத்தினா நியாயம். ஒரே ஒரு முழம் தானே, ஒரு முழம் துணியில என்ன பெரிய நஷ்டம் வந்துட போறது. யாரோ ஏதோ அவசரத்துக்காக நம்ம பக்தர்கள் யாரா எடுத்திருப்பா. உடனே எல்லாம் அது என்ன திருட்டுத்தனம், வேணும்னா கேட்க கூடாதா, அது என்ன யார்கிட்டையும் சொல்லாம திருடுறது, அது என்ன பெரிய பக்தி இதுல, கத்துன்னு கத்தினா. எதிராசன பரவாயில்ல விட்டுடுங்கோளே, பகவானுக்கு ஆராதனைக்கு நேரமா எடுத்து வாங்கோ. உடனே எல்லாரும் முணுமுணுத்தண்டே, ஆமா துணி கிழிஞ்சது கூட கேட்கப்படாது, மடத்துல யாரோ ஒரு திருடன் இருக்கான், எல்லாம் யாரா வேலையாத்தான் இருக்கும், அதான் யார் யாரை எங்கெங்க வைக்கணும் அங்க வச்சா எல்லாம் சரியா இருக்கும். அவ புலம்பினா. எதிராஜர் காதுல விழுந்து ஒன்னும் பேசல, அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆச்சு ஒரு 4-5 நாள் ஆச்சு. ஆன உடனேயே சில சிஷ்யர்கள் எல்லாம் எதிராஜரிடத்துல சொன்னா, இந்த மாதிரி பிள்ளை உறங்காவில்லிதாசரும் அவர் மனைவி பொன்னாச்சியாரும் பிணக்காக இருக்கிறார்களா, 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை, ஒருத்தரை பார்த்து பேசிக்க மாட்டேங்கிறார், இவர் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார், என்னன்னு தெரியலன்னு சொன்னார். அப்பதான் எதிராஜர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார், நிறைய ஜனங்கள் மடத்துல சிஷ்யர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கார். அப்போ உடனே எதிராஜன் இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசரை பார்த்து, என்னப்பா உனக்கும் உன் மனைவிக்கும் ஏதோ பிணக்குன்னு கேள்விப்பட்டேன்னு உண்மைதானா, இத்தனை பேர் இடத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டைன்னு யாராவது கேட்பாள், அவர் இங்கீதம் தெரிய வேண்டாமா, நம்ம இப்படிதான் நினைப்போம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தைகள் தானே. பள்ளிக்கூடத்தை ஒரு டீச்சர் ஒரு குழந்தைய திட்டுறான்னா தனியா கூப்பிட்டு ரகசியமாலாம் திட்ட மாட்டா, 50 பேர் இருக்க திட்டுவா, அப்பதான் புத்தியில உரைக்கும். தனியா திட்டப்படாதா, எல்லாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாளா, குரு திட்டலாம், குருவுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா எல்லாரும் அதை கேட்டு என்ன கேவலமா பாக்குறத என்னால ஒத்துக்கொள்ள முடியல அப்படின்னு நம்மளாம் சொல்லவே முடியாது. நம்மளை திருத்தறதுக்காக தானே குரு இருக்கா. நமக்கு அவ்வளவு தூரம் அபிமானம் இருக்கு இல்லையா, அந்த அபிமானத்தை அழிக்கிறதுக்காகவே பொதுவாகவே திட்டுவார். அதான் குரு. நம்முடைய அகம்பாவம் அழிச்சு போட்டாதான் நம்ம சுகப்படும், நமக்கு தெரிய மாட்டேங்க. உடனே சுவாமி ராமானுஜன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டார். பிள்ளை உறங்காவில்லிதாசர் கையை கூப்பிட, அவர் வருத்தமும் படல. உடனே எதிராஜனை பார்த்து சொன்னார், இல்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ராத்திரி நடந்தது. என்ன சம்பவம்? அவர் சொன்னார், யாரோ பக்தர்கள் போல இருக்கு, அவர்களுக்கு ஏதோ தேவைன்னு சொல்லி இந்த பொன்னாச்சியார் நகையெல்லாம் கொள்ளையடிக்க வந்திருக்கா. அழகா இவ படுத்துட்டு இருக்க, தூங்கல, இவ தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சு அவ ஒரு பக்கம் நகையெல்லாம் கழட்டி இருக்கா. இந்த பொன்னாச்சியார் என்ன பண்ணிருக்கான்னா, அடடா யாருக்கோ ஏதோ அவசியம், அதனால நகையெல்லாம் எடுக்கிறா. ஒரு பக்கத்து நகை போதுமோ போதாதோ, நம்ம இன்னொரு பக்கம் திரும்பி இருந்தோம்னா அந்த பக்கத்து நகையும் அவ எடுத்துப்பா, அப்ப அவளுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும்னு நினைச்சுண்டு அவ ஒரு பக்கம் நகையெல்லாம் கழட்டின உடனேயே இன்னொரு பக்கம் புரண்டு படுத்தா. இவ புரண்டு படுத்த உடனேயே திருடினவாளுக்கு அதோட முழிச்சுட்டாரோன்னு பயந்து ஓடி போயாச்சு. இவ்வளவுதான் நடந்தது விஷயம். சரி, இதுல என்னப்பா ஆச்சுன்னா, இவளுக்கு என்ன அவ்வளவு சுதந்திரம், அது தன்னகைன்னு ஒரு அபிமானம், தான் கொடுக்கிறோன்னு ஒரு அகம்பாவம், இதுல பிறண்டு அவளுக்கு சகாயம் பண்றேன்னு ஒரு புத்தி. அவர்களுக்கு வேணும்னா அவளை திருப்பி எடுத்துக்க மாட்டாளா? இவ திரும்பி தொலைச்சதுனால அவளுக்கு பாவம், இன்னொரு பக்கம் நகை கிடைக்காம போயிடுத்து. இவளுடைய அகம்பாவத்தினால அந்த பக்தாளுடைய கஷ்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுத்து. அவ திரும்பி படுத்த சமயத்துல அவ எவ்வளவு பயந்திருப்பா, உடம்புல எத்தனை பதற்றம் வந்திருக்கும். இவளுக்கு என்ன அவ்வளவு சுதந்திரம், தான் கொடுக்கிறேன் என்ன அகம்பாவம். இப்படி தான் பெரியவள், தான் தானம் கொடுக்கிறோம், அவளுக்கு சகாயம் பண்றோன்ற ஒரு அகம்பாவியோட நான் கொடுத்தனம் நடத்த வேண்டிய அவசியம் எனக்கில்லேன்னு யதிராஜர் முதற்கொண்டு எல்லாரும் நடுங்குறான். என்ன வார்த்தை பாருங்க, எந்த பெண்டாட்டியுடைய கண்ணழகு சிரேஷ்டம்னு அவளை பார்த்துட்டு பின்னாடி நடந்து வந்தாரோ அதே பிள்ளை உறங்காவில்லிதாசர் இவள் அகம்பாவி எனக்கு வேண்டாம்னுட்டார். யதிராஜன் பார்த்தார், சிரிச்சா. உடனே ஏன்பா சரி இப்ப இவளை என்னதான் பண்ணலாம் நீ சொல்ல. உடனே அவர் சொன்னார், என்ன வேணா பண்ணுங்க, அவளுக்கு வேணா வேற யாரையாவது கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அந்த அளவுக்கு சொல்லிட்டார். எப்படி ராமன் சீதையை பார்த்து சொன்னான், உனக்கு வேணா யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ருக்மிணியை பார்த்து கிருஷ்ணன் சொல்றானே, ஏதோ பெருமைக்காக தான் ஒன்னு தூக்கிட்டு வந்த, நீ இந்த மாட்டுக்காரனை கட்டின்னு என்ன சுகப்பட போற, உனக்கு வேணா வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கோ,
உனக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லி நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றான். கொழுப்பு தானே பதிலுக்கு. அதுக்கு ஏன் தூக்கிட்டு வரணும்? அவன் பாட்டு அங்கேயே விட்டுருந்தா சிசுபாலனும் யாரோ ஒரு பைத்தியக்காரன் கட்டிட்டு போயிருக்க போறான். தூக்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் எதுக்குன்னா ருக்மிணியின் இடத்துல தன்னுடைய பிரியத்தை நிரூபணம் பண்றதுக்காகவும் ருக்மிணி தன் மேல வச்சிருக்கிறது உன்னதமான பிரேமைன்னு உலகத்துல நிரூபணம் பண்றதுக்காகுமா. எதிராஜன் சிரிச்சா, இவள் ரொம்ப உத்தமையான ஒருத்தி. உடனே அவள் சொன்னா, இந்த மாதிரி நான் அவர்களுக்கு சகாயம் பண்றதுக்காகத்தான் திரும்பினேன். அதுக்குள்ள கூப்பிட்டு விட்டுட்டார். மற்றபடி குத்தம் எதுவும் பண்ணல. ஆனா அவர் சொல்றபடி அது தப்பு தான், நான் அதை பண்ணிருக்க வேண்டாம். உடனே எதிராஜர் கண்கள்ல ஆனந்த வாஷம். இப்படி ஒருத்திய யாருக்கு நான் தானம் கொடுக்கிறது? இப்படி ஒருத்திய தானம் கொடுக்கணும்னா இவ்வளவு மாதிரியே பக்தாளிடத்துல பக்தியோடு இருக்கிற வேற ஒருத்தரிடம் தான் கொடுக்கணும். உலகத்துல அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் இந்த பிள்ளை உறங்காவல்லிதாசர் தான். அதனால திரும்ப அவருக்கே தானம் கொடுத்துடுறேன்னு எதிராஜன். அதுதான் குரு. அவரே எல்லாம் பண்ணார், கடைசியில் அவரே தானம் கொடுத்தார். உடனே பிள்ளை உறங்காவல்லிதாசர் சரி குரு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வேற ஒன்றும் வார்த்தை பேசுறேன். அப்ப மடத்துல இருக்கிறவாளை பார்த்து கேட்டார், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு முழம் துணி கிழிஞ்சதுன்னு எல்லாம் தையத்தக்கன்னு குதிச்சாளே அப்படின்னார். ஆமா 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 கண்டுபிடிச்சா சாத்திரன அப்படின்னு கேட்டார். எதிராஜனோட சிஷ்யனை கூப்பிட்டார், போய் கொண்டு வாடான்னார். அந்த கிழிஞ்ச துணி எல்லாம் மூட்டையா கட்டி கொண்டு வந்து தொப்புன்னு போட்டான். இதான் 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 யாரு 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 யாருன்னு. எதிராஜன் சிரிச்சார், நான் தான் துணியை கிழிக்க சொன்னேன்னு. எல்லாரும் யாரோ திருடன் வாயில வந்தபடி எல்லாம் பேசினா குருவே துணியை கிழிக்க சொல்லியிருக்க. உடனே எல்லாரும் ஏன் 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 அப்படின்னா எதிராஜன் சிரிச்சார், உங்களுடைய அல்ப புத்தி உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காகத்தான். என்ன அல்ப புத்தி? ஒரு மழை துணிக்கு என்னென்ன சப்தம் போட்டு. அதனால என்ன ஆச்சு? பிள்ளை உறங்காவல்லிதாசன் ஒண்ணுமில்லைன்னு நினைச்சேல, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பிள்ளை உறங்காவல்லிதாசர் மனைவியின் இடத்துல இருந்து நகையை அபகரிக்க சொன்னதும் நான் தான். ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு நான் தான் நகையெல்லாம் கழட்டிட்டு வாடா, அவளுடைய புத்தி என்ன, பிள்ளை உறங்காவல்லிதாசருடைய பக்தி என்னன்னு அவளுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னேன். இந்த நடந்தது எதுவுமே பொன்னாச்சியாருக்கும் தெரியாது, பிள்ளை உறங்காவல்லிதாசருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த நகைகளையும் எத்திராஜன் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், ஒரு முழம் துணிக்காக மடத்தில் இருக்கிற எல்லாரையும் கேவலமா பேசின நீங்க எங்க? பாகவதர்கள்ன்றதுக்காக தன் நகையை கொடுக்கணும்னு பிறண்டு எடுத்த பொன்னாச்சியாருங்க. அவள் சகாயம் பண்ணணும்னு சுதந்திரத்துல இருந்தாலே அந்த அகம்பாவி எனக்கு வேண்டான்னு ஒதுக்கி தள்ளின பிள்ளை உறங்காவல்லிதாசர் எங்க, நீங்க எங்கன்னுட்டார். எல்லாரும் உடனே கையை கூப்பிண்டு மன்னிச்சிடுங்கோன்னு எத்திராசர் இடத்துல சொன்னான். உடனே எத்திராஜ் சிரிச்சார், என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்கோ, அந்த குழந்தை இடத்துல மன்னிப்பு கேளுங்க. அவன் ஏதோ மல்லர் ஜாதி, அவனுக்கு என்ன தெரியும்? உடம்பு கட்டுமஸ்தானமா வச்சுட்டு இருக்கான் நினைச்சுட்டு இருக்காள். அவன் மனசு அவ்வளவு சுகமா இருக்கு. அவன் ஒவ்வொரு நாளும் ரங்கநாதன் கண்ணை அப்படி பார்க்கறான். அவனை பார்க்கும் பொழுது ரங்கநாதன் முகத்துல என்ன சந்தோஷம் தெரியுமா? இந்த சந்தோஷத்தை என் பக்கத்துல நின்று பார்த்தேன்னா தான் உங்களுக்கு தெரியும்ட்டார். இத்தனையும் எத்திராஜர் பெரிய சபையில பிள்ளை உறங்காவல்லிதாசர் வச்சுட்டே சொல்லிட்டு இருக்கார். ஆனா பிள்ளை உறங்காவல்லிதாசர் முகத்துல எந்த சலனமும் இல்லை. அவர் யாரை பத்தியோ பேசிட்டு இருக்கார், தனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கையை கூப்பிண்டு நின்று இருந்தார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பிள்ளை உறங்காவல்லிதாசர். அதன் பிறகு அந்த எத்திராஜருடைய கோஷ்டியில பிள்ளை உறங்காவல்லிதாசருக்கு ரொம்ப நல்ல மரியாதை இருந்து எல்லாருமே மரியாதை கொடுத்தார்கள். திவ்ய பிரபந்தம் எல்லாம் அப்படி சொல்லுவார். திவ்ய பிரபந்தத்துக்கு விதவிதமா வியாக்கியானம் எல்லாம் கொடுப்பார். ஆனா வெளியில பேச மாட்டார். இதுக்கு அப்படி அர்த்தம் தானா அனுபவிப்பார். எத்திராஜன் இடத்துல சொல்லுவார். அவ்வளவுதான், பிரவச்சனமா பண்ணதில்லை, ஆனா அவ்வளவு அனுபவிச்சிருக்கார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர். அவர் எப்பொழுதுமே இந்த நம்பெருமாள் திருவீதி உலா வருவார், ரதத்துல பல்லக்கில் எல்லாம் வருவார். அப்ப கையில ஒரு கத்தியை வச்சுட்டே நம்பெருமாள் கூடவே போவார். அது அந்த கத்தியை இப்படி வச்சுட்டு இருப்பார். அவருக்கு நம்பெருமாள் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீரங்கம் உற்சவ மூர்த்திக்கு பேர் நம்பெருமாள். மூலவர் தான் ரங்கநாதன், உற்சவருக்கு நம்பெருமாள், அழகிய மணவாளன், ஆவரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள், நிறைய உண்டு அவருக்கு பட்ட பெயர். அவருக்கு கூட இவர் கத்தியை தன் பக்கம் வச்சுட்டு இப்படி போவார், குத்திக்கிற மாதிரி. என்னடான்னா பெருமாள் கழுத்துல மாலை எல்லாம் போட்டிருப்பாள், எப்படி எடுத்துருமோனா கொஞ்சம் மாலை அசையுமே. இந்த மாலை அசைஞ்சா பெருமாளுக்கு உறுத்துமா, நமக்கு தோன்றது அவருக்கு தோன்றது. மாலை செஞ்சா பெருமாளுக்கு உறுத்தும், பெருமாளுக்கு மாலை அசையப்படாதுன்னு பக்கத்துல நாமஜபம் பண்ணிட்டு மாலையை பார்த்துன்னு போவாராம். அசைஞ்சுடாத பெருமாளுக்கு உறுத்தும், போட்டபடி அப்படியே இருக்கணும். எங்கேயாவது அசைஞ்சதுன்னா
தனக்கு பக்தி குறைஞ்சு எடுத்து, தனக்கு நாமம் ஜபம் குறைஞ்சு போயிடுத்து, தான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலன்னு தன்னை குத்திக்கிறதுக்காக கத்தி இப்படி வச்சுட்டு போவார். என்ன பக்தி பார்த்துக்கோங்க. பெருமாளுக்கு ஏதான காரியமாகணும்னு மாலை போடுற நம்ம எங்க, பெருமாள் பல்லக்கில் வந்தாலும் மாலை ஆடப்படாதுன்னு நினைக்கிற பிள்ளை உறங்காவில்லிதாசர் எங்க. இந்த மனசு மல்லர் ஜாதி தான், மல்லர் குலம் தான், கட்டுமஸ்தான உடம்பு தான். ஆனா இந்த ஹிருதயம் அவ்வளவு பூ போல இருந்தது. அத்தனை ஆச்சரியம். இதுக்காகவே பயந்துட்டு நம்பெருமாள் மாலை ஆட்டாம வருவார். அவர் எப்பொழுதுமே மாலை ஆடி ஆடி பழக்கம். ஆடாது அசையாது வானாலும் அது ஆடி ஆடிதான் வரக்கூடிய வஸ்து கிச்சா பயம். இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் மேல பயமா, அதனால மாலை இப்படியே பிடிச்சுட்டே வருவார் பகவான். எங்கேயாவது ஆடிடுமோ, ஏன்னா இப்படி ஒரு பக்தன் கிடைக்க மாட்டானே நம்பெருமாளுக்கு. இவன மாதிரி ஒரு பக்தன் எனக்கு கிடைக்க மாட்டானே, ஒரு மல்லர் ஜாதி. ஏன்னா பகவான் மல்யுத்தம் போட்டிருக்கா, சானூரன் முஷ்டிகன் இவாளோட மல்யுத்தம் போட்டிருக்கா, மகாபாபிகள். ஆனா அந்த மல்லர் ஜாதியில ஒருத்தன் இவருக்கு கைங்கரியவனா பண்றவனா ஆயிட்டார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர். ஆச்சரியமான மகாத்மா, அற்புதமான மகாத்மா. சமயத்துல இந்த பெரியாழ்வார் பாசுரங்கள்லாம் உண்டு. அதுல கோபிகைகள் கிருஷ்ணனோட ஆடி பாடி விளையாடுற மாதிரி ஊடல் கூடல் இதெல்லாம் நிறைய உண்டு. பெருமாள் திருமொழி குலசேகராழ்வார் பாசுரங்கள்லயும் நிறைய உண்டு. அதுக்கெல்லாம் சமயத்துல சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார் கோவிந்தன்ற அந்த மகாத்மா வியாக்கியானம் கொடுப்பார். அவர் சன்னியாசி. உடனே அவர் பிரவசனம் பண்ணா இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் சிரிப்பார். சன்னியாசி நாடோடி பாட்டு பாடிட்டு இருக்கு பாருன்னு வரும். அவருக்கு என்ன தெரியும் காமசுகத்தை பத்தி, அவருக்கு என்ன தெரியும் ஒரு ஸ்திரீ புருஷனோட விஷயங்கள்லாம் தெரியும். கிருஷ்ணனோட கோபிகளுடைய ஆச்சரியமான இந்த பிரேம லீலைகளை சொல்றதுக்கு இந்த விரக்த சன்னியாசி என்ன தெரியும், என்னமோ சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு வரும். அவ்வளவு தூரம் உரிமையாம் இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லிட்டு இருந்தார். சரணாகதி கிரந்தம். சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதீச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவனை சகலவிதமான பூதங்களிடமிருந்தும் காப்பாற்றுகின்றேன், அவனுக்கும் அவனிடத்திலிருந்து மற்ற பூதங்களுக்கும் அபயம் அளிக்கிறேன்னு பகவான் ராமன் சத்தியம் பண்ணிருக்கான். சத்தியம் நம்புங்கோ. ராமர் பாலம் நன்னா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த பிரார்த்தனையை பகவான் காப்பாத்திடுவான். சக்ரதேவ பிரபன்னா